மச்சான் அந்த கிழவி ரொம்ப ஓவரா பண்ணு மச்சான். என்னாச்சுடா? இதை வாங்கினா அதை வாங்கினு பெரிய இவ மாதிரி ஆர்டர் பண்ணுது. ஆமா மச்சான், இந்த கேள்வி ரொம்ப ஓவரா பண்ணுதுடா மச்சான். இதெல்லாம் சரியில்லை மச்சான். உண்மையை சொல்றேன், நம்ம அண்ணனுக்கு எல்லாமே அந்த கேள்விதான். நம்மளும் அதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்கிட்ட வச்சுக்கிச்சு சாப்பாடுல மாத்திரையை கலந்து குத்துருவேன், அவ்வளவுதான். சரி விடு மச்சான், பெரிய வீட்டுல பார்த்து நிறுத்து. யார் பண்ண வேலை இது? வசுந்தரா எங்க? நிஜமாவே அவளுக்கு ஆபத்தா இல்ல நானா யோசிச்சுக்கிறேனா? ப்ராப்ளம் இல்லைன்னா போன் எடுத்துருக்கணும்ல, ஏன் எடுக்க மாட்டேங்கிறா? இன்னொரு ரூபாய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது வேற. ஏய், என்னடா கட் ஆகுது? டேய், ஓவரா இருக்கு. இனிமேல் ட்ரேஸ் பண்ண வேண்டியதுதான். அண்ணா நகர் சாந்தி காலனியா? இந்த ஏரியாக்கு எதுக்கு போனா? மச்சான் சார்ஜர் நிக்க மாட்டேங்குது மச்சான், லோ பேட்டரி ஆயிடுச்சுடா. சரி விடுறா. ஓகே, ரைட் எடுக்கணும். ரைட்டு வசு, வந்துட்டேன். உன் ஃபோன் எடுத்துக்கு வந்துட்டேன். வெயிட் பண்ணு. வந்துட்டேன் வசு, 2 minutes. வந்துட்டே இருக்கேன். என்னடா ஃபோன் இது? சார்ஜே இல்லை மச்சான். தட்டி விடுறா. ஏய், ஏன் சிக்னல் கட் ஆயிடுச்சு? சுவிட்ச் ஆஃபா? ஏய், என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? இவ்வளவு நேரம் ஆன்ல தானே இருந்துச்சு. ஏதோ சரியில்லை. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. நாங்க கோயிலுக்கு போயிருந்தோம், அங்க யாருமே வரல. சரி, அதான் இங்க வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். அச்சு கொஞ்சம் வெளியில போயிருக்கான், அவன் வந்த உடனே கிளம்பிடுவோம். அர்ஜுன் தம்பி கூட போன்ல பேசினாரு. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்துருங்கன்னு அவரும் கூப்பிட்டு இருந்தாரு. வசு உள்ள இருக்காளா? இல்ல, அர்ஜுன் கூட வெளியில போயிருக்கா. அண்ணி, ஏன் நீ போய் சொல்றீங்க? இவங்க தான் நாடகம் ஆடுறாங்கன்னா நீங்க எதுக்கு நீ அதுக்கு ஒத்துழைக்கிறீங்க? யார் நாடகம் ஆடுறா? ஆமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேளுங்க. இந்திரா, நீ பேசாம இரு. எதுவும் முழுசா தெரியாம நம்ம பேசக்கூடாது. நீங்க எதுக்கு அண்ணி எல்லாத்தையும் பூசி மொழிகிட்டு இருக்கீங்க? அவ நம்ம கிட்ட வேலை செய்யற ஸ்டாஃப். அந்த நினைப்பு கொஞ்சம் கூட அவகிட்ட இல்லையே. ரொம்பதான் ஒட்டி உறவாடுறா. நீங்களும் அப்படியே மடியில போட்டு தாளாடிட்டு இருக்கீங்க. அம்மா, நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையா பேசுங்க. எங்களுக்கு எதுவுமே புரியல. பாத்தீங்களா அண்ணி, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? இப்ப என்ன சொல்றீங்க? நிஜமாவே புரியலங்க. அர்ஜுன் தம்பி கூப்பிட்டாருன்னு கோயிலுக்கு போனோம். உங்க வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறத தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. அப்ப அர்ஜுனும் வசுந்தராவும் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது? சத்தியமா தெரியாதுங்க. வசுந்தரா இங்க இல்லங்கிறதே இப்ப நீங்க பேசுறத வச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அனுப்புறதே அனுப்பி வச்சுட்டு இங்க வந்து நடிக்கிறத பாத்தீங்களா அண்ணி? பொண்ணுதான் ஆளை மயக்கி போடுறதுல கைகாரினா குடும்பமே போய் பித்தலாட்டம்னு நடிக்கும் போல இருக்கே. இந்த பாருங்க, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க யாருன்னு தெரியாம தரக்குறைவா பேசாதீங்க. நான் அர்ஜுனோட அத்தை தான். அண்ணின்னு கூப்பிடுறேனே, அப்பவே உறவு முறை புரியலையா? நீங்க யாரா வேணாலும் இருங்க, ஆனா கண்ணியமா பேசுங்க. இந்திரா, நீ சும்மா இரு. எப்படியா நீ சும்மா இருக்கிறது? கோயில்ல இருக்க வேண்டியவன அவனை தவிக்க வச்சு இப்ப வெளியில சுத்த விட்டுட்டா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்மள ஆழம் பாக்குறதுக்கு அவளோட பெத்தவங்க இங்க வந்து நிக்கிறாங்க. இவங்கள நறுக்குன்னு 4 கேள்வி கேட்காம என்ன பண்றது? எங்களை நீங்க எங்க கேள்வி கேக்குறீங்க? நாங்க தான் உங்களை கேள்வி கேட்கணும். எங்க பொண்ணு உங்களை நம்பி தானே வேலைக்கு அனுப்பிச்சோம். இப்ப எங்க பொண்ணு எங்கங்க? இத பாருங்க, கோவப்படாதீங்க, நிதானமா இருங்க. காலையில வசுந்தரா இங்க வந்தா,
கோயிலுக்கு கிளம்பும்போது அவளுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு. உங்க உடம்புக்கு ஏதோன்னு தகவல் வந்ததாகவும் எங்க கிட்ட சொல்ல வேண்டான்னு வேலைக்காரி கிட்ட சொல்லிட்டு வசுந்தரா கிளம்பி போனதாவும் வேலைக்காரி சொன்னான். அர்ஜுன் அவளுக்கு பல தடவை ஃபோன் பண்ணான். அவ எடுக்கவே இல்லை. இப்ப அவளை தேடிதான் அர்ஜுன் போயிருக்கான். யாருமே எந்த பதட்டமும் பட வேண்டாம். கடவுள் நல்லபடியா வசுந்தராவை வீட்டுக்கு கொண்டு வந்துருவாரு. இத பாருங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, கோயிலுக்கு போங்க. நான் வேணா உங்களை டிராப் பண்ண சொல்லட்டுமா? என்னங்க சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய விஷயம். யாரோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணிருக்காங்க. அவளும் நம்பி போயிருக்கா. இது ஒரு வார்த்தை எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. எங்களுக்கு எதுவுமே பூஜை முன்னாடி தெரியாதுங்க. உங்களையும் ஏன் கலவரப்படுத்தணும்னு தான் சொல்லல. என்னங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. வாசு எங்க இருக்கான்னு கேளுங்க. நீ பதட்டப்படாத துளசி. ஆமா ஆமா, பதட்டப்பட வேணாம். அதான் வக்கனையா வளைச்சு போட்டு வச்சிருக்காளே எங்க பிள்ளைய. சுவிட்ச் ஆஃப் ஆகாம இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாமே. பக்கத்துல தான் இருக்கேன், வந்துருவேன். டக்குன்னு ஆன் பண்ணு பாப்போம். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா இருந்தா அவங்க வீட்டுல இருந்து யாராவது ஃபோன் பண்ணிருப்பாங்களே. எதுவுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கு இப்படி நடக்கணும்? பாருங்கம்மா, மரியாதையா பேசுங்க. காசு பணத்துல வேணா நான் உங்களுக்கு குறைஞ்சவங்களா இருக்கலாம். ஆனா மரியாதையிலையும் கௌரவத்திலையும் நாங்க ஒண்ணும் உங்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல. நாங்களே எங்க பொண்ணு எங்க இருக்கான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ குத்தி காட்டி பேசிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, வீணா பேச வேண்டாம். இந்தோ உள்ள போ. என்னம்மா, உனக்கு தான் கேக்குறதுக்கு வக்கு இல்ல, நான் கேட்க கூடாதா? அப்படி என்ன இவங்க வசதியா போயிட்டாங்க? எத்தனை தடவை அர்ஜுன் அவளுக்கு போன் பண்ணா, எடுத்தாளா அவ? இப்ப நம்ம வீட்டு பிள்ளைய காணோம். தீ மிதிக்க விரதம் இருந்து 2 நாளா சாப்பிடல. ஒரு போனை எடுக்கணும்னு கொஞ்சம் கூட ஒரு மட்டு மரியாதை வேணா? என்ன எங்க பொண்ணை பத்தி தரக்குறைவா பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு எங்க பொண்ணு அப்படியெல்லாம் வளர்க்கல. நீங்க அப்படி வளர்க்கல, ஆனா அவ வளர்ந்து நிக்கிறாளே. தாய போல புள்ள, நூலை போல சேலை. குடும்பம்னா ஒரு வரமுறை இருக்கணும். என்னம்மா வாய் ரொம்ப நீளுது? எங்க குடும்பத்தை பத்தி நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். உங்க யோகியதை நீங்க பாத்துக்கங்க. இங்க பாருங்க, எங்க பொண்ணு குணத்துல தங்கம். அர்ஜுன் தம்பியும் அவரோட அம்மாவும் எங்க பொண்ணோட அருமை புரிஞ்சவங்க. நீங்க தான் வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, விவஸ்தை கட்டவங்களை பத்தி வித்தியாசமா தான் பேச முடியும். கொட்டிக்கிட்டு வந்ததுக்கும் ஒட்டிக்கிட்டு வந்ததுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். நாளைக்கு உங்க பொண்ணு மேலயும் யாராவது நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்க, பாத்துக்கங்க. என்ன சொன்ன? என்னங்க இந்திரா? ஏய், கண்ணாடியா இது? சாரி சார். எங்கடா உன் மூஞ்சி? தான் சார். அப்பப்ப சிரிச்சிட்டே இரு, அப்பதான் தெரியும். சரி சார், சிரிச்சுன்னே இருக்கிறேன். ஆளும் மண்டையும் பாரு, கருமம். சிகரெட் அடிக்கணும் மச்சான். 2000 ரூபா தான் இருக்கு, சேஞ்ச் இல்ல. சேஞ்ச் கேள்றா. சார் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு, கார் வேற வச்சுக்கிறாரு, எப்படியோ சேஞ்ச் வச்சிருப்பாரு. குடு, கேட்டு பார்க்கலாம். சரி கேளு. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு 2000 ரூபாய்க்கு சேஞ்சுக்குதா? நீ 2000 ரூபாய் பார்த்ததே இல்லையா? இப்படிதான் கேப்பியா சேஞ்சு? ஒன்றுவேன். 2000 ரூபாய் சேஞ்சு கேட்குற இடமாடா இது? பட. சரி சார், சாரி சார். சேஞ்சு கேட்குற இடத்துக்கு ஒரு பைத்தியம். சுந்தரா போன் மாதிரி இருக்கு. மச்சான் போன் பார்த்துட்டேன். கொண்டா. டேய் நில்றா. டேய் 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குடா. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்ன பண்றீங்க? இருங்க, எந்திரிங்க. இருங்க, என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? ஏய் இந்து,
என்னாச்சுப்பா உங்களுக்கு? எழுந்திருங்கப்பா. அப்பா கண்ணு ரவி பாருங்கப்பா. ரவி கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? எந்திரிங்க அப்பா, எழுந்திருங்கப்பா. எனக்கு பயமா இருக்குங்க. என்னாச்சு உங்களுக்கு? டேய் மச்சான் மச்சான் வரண்டா வரண்டா போடா போடா சீக்கிரம் போடா. ஏய் கிட்ட வரண்டா சீக்கிரம் போடா சீக்கிரம் போ. ஹலோ ரவி சார் தானே? டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன். யா 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 ஓகே ஓகே சார். ஓகே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் ஐஜி ஜஸ்டினோட ஃப்ரெண்டு அர்ஜுன் பேசுறேன். மச்சான் போ மச்சான் போ மச்சான். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கொஞ்சம் எனக்கு இமீடியட்டா வேணும் சார். சரி ஓகே, தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் இமீடியட்டா வேணும், அதை கொஞ்சம் அனுப்பிச்சிக்கிறீங்களா? இதோ பார்த்து சொல்றேன். யா யா ப்ளீஸ். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. யா நீங்க சொன்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி பிளாக் லிஸ்ட்ல இருக்கு சார். அப்படின்னா சார் அது திருட்டு பைக் சார். ஓ அந்த பைக் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல ஆல்ரெடி இருக்கு. ஓகே, நான் பார்த்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பை பை. மச்சான் 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 ரைட் ஏறா சீக்கிரம் ரைட் எடு. போ 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 சீக்கிரம் போ மச்சான் மச்சான் சீக்கிரம் போ மச்சான் சீக்கிரம் போ. நீ எட்டி போனாலும் நான் உன்னை விரட்டி பிடிக்கிறேன் பாத்தியா? இதுதான் உண்மையான காதல். பசு, உனக்காக பிறந்தவன் நான் தான். 7 ஜென்மத்துக்கும் நீ எனக்கு தான். அதை மாத்தவே முடியாது. பசு, நீ இருக்கிற இந்த இடம் எனக்கு அரண்மனையா தெரியுது. எந்த புறமும் எனக்கு அந்த புறம் தான். எல்லாமே ஒண்ணுதான் வசு. இங்க நீ இருக்க, நான் இருக்கேன், நிலவு இருக்கு. ஆனா ஏன் இருட்டா இருக்கு? காரணம் உன் மனசு வசு. அந்த மனசுல LED லைட்டை போட்டு பார்த்தா பளிச்சுன்னு நான் இருப்பேன். எடுன்னு சொல்றல, கையடா. யாரா நீ? டேய் நீதானா? நான் அப்பவே நினைச்சேன். என்ன வசு, இவ்ளோ அடி வாங்கினாலும் உனக்கு புத்தியே வராதாடா? புத்தி வரணுமால புத்தி. வசு, அது எனக்கு நிறையவே இருக்கு வசு, நிறைய இருக்கு. அதனாலதான் என் காதல் இன்னும் கரையாம இருக்கு. இங்க பாரு, ஒழுங்கா என்ன விட்டுரு, இல்லனா இந்த தடவை உனக்கு என்கவுண்டர் தான். நோ நோ வசு, நோ என்கவுண்டர். என்னோட காதல் கவுண்டர்ல எப்பவுமே நீதான் நிக்கிற வசு. அதனால என்கவுண்டர்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. போடா நாயே, நீ மறுபடியும் அர்ஜுன் சார் கிட்ட அடி வாங்கி சாக போற. ஐயோ இல்ல வசு, இந்த தடவை அது நடக்கவே நடக்காது. போ 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 சீக்கிரம் போ. ஐயோ வந்தடா டேய். ஓட நிக்காரா. டேய் நில்டா. வா. சார் விடுங்க சார். ஐயோ சார், நான் எதுவும் பண்ணல சார். விட்டுருங்க சார். யாரா எதுவும் பண்ணல சார். போன் கொடு. அந்த போன் எங்க? போன் கொடு. இந்த போன் தான் உன்னை காட்டி சார். ஏது உனக்கு இந்த போன்? சார் அடிங்க சார். சொல்டா. ஏது போன்? சார் தெரியாது சார். ஏது போன்? வசு, ஏன் வசு, ஏன் உனக்கு என்ன பிடிக்கல? சொல்லு வசு. அப்படி என்கிட்ட இல்லாதது அந்த அர்ஜுன் என்னதான் இருக்கு? அழகா, அறிவா, இல்ல அவன் வெள்ளையா இருக்கான், நான் கருப்பா இருக்கானா? நான் வேணா ஒன்று பண்ணிட்டுமா? நான் வேணா ஆப்பிரிக்கா போய் அந்த அர்ஜுன் மாதிரியே அவன் முகத்தை வச்சுட்டு வந்துட்டுமா? அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்ல? பிடிக்கும் சொல்லு வசு. பிடிக்கும்னு ஒரே தடவை சொல்லு வசு. ஏன் வசு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற?
இங்க பாரு, நான் உன் மேல வச்சிருக்க அன்பு அது இந்த நாட்டுக்கோழி மாதிரி வசு. அது ஆற அமர வளர்ந்து என் உடம்பு முழுக்க ஸ்ட்ராங்கா பதியம் போட்டிருக்கு. புரிஞ்சுக்கோ வசு. போலீஸ்ல அவங்க என்ன எவ்வளவு அடி அடிச்சாங்க தெரியுமா? என் நெஞ்சில போட்டு மிதிச்சாங்க வசு. என் காதல் உண்மை வசு, உண்மை. அவ்வளோ அடி வாங்கியும் நீ திருந்தாம இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அத வர பெருமை என்கிட்ட சொல்ற வசு. நான் எதுக்காக வசு அடி வாங்கினேன்? யாருக்காக வசு அடி வாங்கினேன்? என் காதல் தேவதைக்காக தானே வசு. ரோடுனா பள்ளம் இருக்கும், காடுனா மரம் இருக்கும், வண்டினா டயர் கூட இருக்கும். ஆனா எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காத இந்த உள்ள இருக்கு. அது உனக்கு தெரியாது வசு. உனக்கு புரிய மாட்டேங்குது வசு. வசு வசு ஐயோ, நீ எப்படி இருக்க தெரியுமா வசு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆம்பூர் போய் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவன் ஆம்பளை இல்ல, ஆழ்வார்பேட்டிலே சாப்பிடறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? சரி வசு, பிடிக்கல இந்த ஆம்பளை உனக்கு பிடிக்கல. உனக்கு ஒன்று தெரியுமா? 24 மணி நேரமும் உன்னே நினைச்சு நினைச்சு இப்பெல்லாம் கவிஞன் ஆயிட்ட வசு. உன்னை நினைக்கிறப்பெல்லாம் இல்ல இந்த கவிதைல அது அப்படியே அப்படியே ஆற நெஞ்சுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அள்ளி குவிச்சு வார்த்தைகளால உன் முன்னாடி கொட்டி அதெல்லாம் நீ கேட்டு ரசிக்கணும் வசு. அது எல்லாத்தையும் நீ ரசிச்சு என்ன அப்படியே அள்ளி அணைச்சு மொத்தமா கொடுக்கணும் வசு. இந்த தேல் கொட்டினா கடுக்கும் வசு, ஆனா தேவதை நீ கொட்டினா எழுது வசு. நான் உன் அழக வார்த்தையால சொல்றேன், நீ எழுது. ஆடடா வசு, இது கூட கவிதை தான் வசு. தடி மாடு என்ன அழகா இருக்கு. கைய கட்டி போட்டுட்டு எழுதுனா எப்படி எழுத முடியும்? பாத்தியா, உன்னை பார்த்த நிமிஷமே நான் என்னையே மறந்துட்டேன். நானாவே இல்ல வசு. அது ஆப்பத்துக்கு ஊத்துற தேங்காய் பழ ஊத்தாப்பத்துக்கு ஊத்த முடியுமா? அது மாதிரிதான் நான் உன் மேல வச்சிருக்க காதுல எங்க போய் வசு கொட்டுறது? சொல்லு சொல்லு, அங்க போய் நான் கொட்டுறேன் வசு. இந்த ஊர் முழுக்க கொரோனா வந்தாலும் எனக்கு வராது வசு, வராது. ஏன் தெரியுமா? நீ இங்க இருக்க, இங்க இங்க எனக்குள்ள இருக்க. நீ இருக்கிற இடத்துக்கு கொரோனா எப்படி வசு வரும்? அது வந்தா உன்னை விரும்ப ஆரம்பிச்சிரும். ஏன்னா இந்த இந்த கண்ணு இருக்கே, இத பார்த்தா அந்த வைரஸ்கே காதல் வந்துரும் வசு. வா வா வாடா.